Hey everyone, this is Shiva from B2 Trade தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸாக பார்க்குறோம். ஸோ ஆஸ் பர் ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் 26,132 அப்படின்றது ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ். ஸோ 9:15க்கு நம்ம என்ன சொல்லிட்டோம் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கேப் ஆஃப் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஸோ என்எஃப்யூவி லெவலில் ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸோ லோ வயலேட் பண்ணிட்டு ஹை வயலேட் ஆச்சு அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் லாங் 26,151 அப்படின்றது என்எஃப்யூவியோட டிபி. ஸோ ஃபர்தராக 180 வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸை 9:15க்கு எக்ஸாக்டாக நம்ம ஷேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ என்ன நடந்துச்சு? ஸோ கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி ஸ்விங் லோ வயலேட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸஸை கிராப் பண்ணிவிட்டு ஸோ ஹிட் த டிபி ஆஃப் 160. ஸோ அங்கேருந்து 220 பர்ஃபெக்டாக டிபி வந்து ஹிட். ஸோ இப்போ அப்படின்னும் போது நம்ம கொடுத்த அனாலிசிஸ் பர்ஃபெக்டாக டிபி வந்து ஹிட். ஓகே, ஸோ இதை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்? ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன், தட்ஸ் ஆல். ஸோ இல்லைப்பா 26,150 தான் நமக்கு ஓப்பனிங் ஏடிஎம், நான் எடுத்து செக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஆஸ் பர் ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் நம்ம ஓப்பனிங் ஏடிஎம் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் லாங் ட்ரேடுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ நார்மல் பிரேக்கன் வச்சிங்க அப்படின்னா பிலோ த பிரேக் டிகே வந்து நடந்துச்சு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பாரு 2600 வரைக்கும் வந்துட்டோம். அப்படின் போது ஏடிஎம் வந்து 2600 மாறியாச்சு. ஸோ 2600 ஸோ நமக்கு இங்கே வந்து என்ட்ரி கொடுத்தோம். ஓகேங்களா, இங்கே என்ட்ரி கொடுத்தோம். அதெல்லாம் மேலே போகணும். ஸோ மேலே போகணும் அப்படின்னா 100% மேலே தான் போயிருக்கோம். ஓகேங்களா, ஸோ 2600 நம்ம ஐடிஎம் கான்செப்டில் எடுப்போம். ஸோ ஐடிஎம் கான்செப்டில் பர்ஃபெக்டான என்ட்ரி. ஸோ இது சப்போர்ட் அடித்தோம் அப்படின்னா இதுதான் டிபி. ஸோ இது சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா இது டிபி, இது சஸ்டெயின் பண்ணோம்னா இதுதான் டிபி. ஸோ நடந்திருக்கு அப்படின்னா எஸ் அப்சல்யூட்லி கிளியராக நடந்திருக்கு. ஓகே, ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறமே பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நமக்கு 2600 ஐடிஎம் கான்செப்டில் என்ட்ரி கிடைச்சாச்சு. 26,150 நமக்கு லோவரில் டிகே நடந்தோம் அப்படின்னாலும் நம்மளோட க்ரீன் லைன் பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சாச்சு. ஓகே, ஸோ இதில் லைவ் மார்க்கெட்டில் நம்மளோட கம்யூனிட்டியில் ஒரு சின்ன அனாலிசிஸ் வந்து கொடுத்துருணும். ஸோ 26,100 131.1 அப்படின்ற லெவலில் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருணும். ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். ஸோ 100 கால் எடுக்கிறேன். ஸோ 131.1 அப்படின்ற லெவலில் ஒரு லைனை போடுறேன். ஸோ அந்த லெவல் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். என்ன நடந்திருக்கு? ஸோ என்னோட லோ பாயிண்ட்டே அங்கே தான் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் உங்களோட எல்லோ லைன் வச்சிங்க அப்படின்னாலும் அங்கே தான் இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக அங்கேருந்து நம்ம லாங் தான் எடுக்கணும். நமக்கு தேவை 30 பாயிண்ட்ஸ், இட்ஸ் எனஃப். ஓகேங்களா, ஸோ 30 பாயிண்ட்ஸ் டிபிடினா வெளியே போடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், தட்ஸ் ஆல். ஓகேங்களா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். 100. ஸோ ஆஃப்டர் தட் கரெக்டாக 26,150 123 வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு விசியணும். ஸோ 26,150 நான் வந்து லோட் பண்ணுறேன். ஸோ அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 123 வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் வந்து 11 o'clock பேசியிருக்கும். ஸோ 11 o'clock என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே சப்போர்ட் அடித்தோம். ஸோ எவ்வளோ பாயிண்ட் எஸ்எல், கண்டிப்பாக எஸ்எல் இருக்குமாண்ணா. ஸோ திஸ் இஸ் நாட் அ பிக் எஸ்எல், ரைட்? ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இது பெரிய எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இத்தனை நாள் நீங்கள் கொடுத்த எஸ்எல்க்கும் ஸோ இது ஒரு பெரிய எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் எங்கே எஸ்எல் வராதுங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம எடுக்கிறது அந்த மாதிரி ஷார்ப்பான பிளேசஸ், தட்ஸ் அ மேட்டர். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கோம்? வேறு வந்து நமக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ், 70 எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. 30 to 40 பாயிண்ட்ஸ் இட்ஸ் அ குட் ரிட்டர்ன் பர் இன்ட்ராடே ட்ரேடிங். ஓகேங்களா, ஓகே. நம்ம சொன்ன மாதிரி 123 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸாக இருக்கும். ஸோ இதில் நம்மளோட கம்யூனிட்டியில் 10:36க்கு ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் படி ஒரு ஸ்னாப் வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருந்த டேக் தான் இது. ஸோ சைட்வைஸ் அப் ட்ரெண்ட் 26,150 அப் டு 26,200 அப்படின்றது மேக்ஸ் டிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை சொன்னமா இல்லையா அப்படின்றது நம்மளோட கம்யூனிட்டி மெம்பருக்கு தெரியும். ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா
ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எஸ் நான் கொடுத்த அனாலிசிஸ் 10:36க்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சொன்னதுக்கப்புறம் 10:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எவ்வளோ பாயிண்ட், ஒரு 130 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த 130ல் ஈவன் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் அப்ரோச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானது ஆக்சுவலி, ஓகேங்களா. ஏன்னா ஸோ டேட்டா பேஸில் லாங் ட்ரேடு தான் அப்படின்னு தெரியும். ஸோ இன் NFUV கான்செப்ட்ஸ் ஆல்சோ ஒன்லி லாங் ட்ரேட். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்மளோட கம்யூனிட்டிலேயே கரெக்டாக 9:15க்கே ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுத்தணும். ஸோ SMC வித் NFUV லெவல்ஸ் ஸோ ஃபர்தராக மேலே தான் போக முடியும்னு சொல்லிட்டு இட்ஸ் டன். ஸோ ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா 9:19க்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் ஃபோக்கஸ் லாங் 2600 கால் BEP அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ இதில் இந்த பக்கம் ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக மறைச்சி தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல 26,100 கால் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் இருக்குது. ஸோ அந்த சார்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டாப்பில் ஒரு க்ரீன் லைனை மென்ஷன் பண்ணி அரௌண்ட் 200ல் இருக்க ப்ரைஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2600 ஸோ கால் ஆப்ஷன் 200 ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்னா என்னங்க 200 பர்ஃபெக்டாக ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே தான் போகணும், ஓகேங்களா. நமக்கு என்ன தேவையோ எடுத்துகிட்டு ஈஸியாக வெளியே போக போகிறோம், ஓகேங்களா. ஓகே, ஸோ இன்கேஸ் இதை பற்றின டீட்டெயில் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். NFUV லெவல்ஸ், செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் பிரேக் ஈவன் 2.0 ITM. ஸோ இதை பற்றின டீட்டெயில் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த டெலகிராம் ஐடிக்கு பின் பண்ணுங்கள். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ளஸ் ரிவ்யூ கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூவான லைவ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணால் பேசிட்டு போயிடலாம். ஸோ லைவில் யார் சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கெயினுக்கு கொண்டு வராங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஆல்.